வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு வருது. ஸோ இப்போ ஏப்ரல் மாத பலன் பார்க்க போகிறோம். பங்குனியும் சித்திரையும் கலந்த ஒரு மாதம். ரொம்ப 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 புனிதமான மாதம். முக்கியமாக தமிழர்களுக்கு உலகத்தில் இருக்க நிறைய ஓல்டு சிவிலைசேஷன் நிறைய பேருக்கு நியூ இயர் இந்த மாதம்தான் வரும். நீங்கள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டாலே உகாதி தெலுங்கு வருஷப்பிறப்பு, கன்னட வருஷப்பிறப்பு, நீங்கள் பஞ்சாப் சைடு போனீங்கன்னா எல்லாமே இந்த டைமில் தாங்க வரும். சரிங்களா? இது ஒரு புனிதமான மாதம். சரி, இந்த மாதத்தில் நம்ம என்னென்ன நல்லதெல்லாம் நடக்க போகுது, உங்களுக்கு ஓவராலாக என்ன நல்லது, படிப்பு எப்படி இருக்க போகுது, வேலை, திருமணம், பிஸ்னஸ், ஹெல்த், இது எல்லாமே எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம். எந்தெந்த விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக நம்ம இருக்கணுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும், என்னென்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம், நான் ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்ல போகிறேன், கொஞ்சம் சயின்டிஃபிக்காகவும் நிறைய கலந்து சொல்ல போகிறோம். சீடு தெரப்பி, கலர் தெரப்பி, சயின்டிஃபிக்காகவும் கலந்து சொல்ல போகிறோம். ஒவ்வொன்றா கவனித்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வெற்றி அடைங்க. உங்கள் ராசி மட்டும் இல்லை, உங்கள் லக்னத்துக்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம், உங்கள் லக்னத்தையும் வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். சூப்பராக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். தனுஷ ராசி லக்னம். நம்மளுக்கு இப்போ குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்த்துட்ருக்காரு. அப்போது எல்லாமே தொட்டது எல்லாமே தொடங்கும், நல்லா நடந்துகிட்ருக்கு. முக்கியமாக இதில் கல்யாண விஷயம். தனுஷ ராசிக்கு கல்யாணம் ரொம்ப சூப்பராக, டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் அதுவும் யாருன்னா ஏற்கனவே லவ் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எதிரிகள் தொல்லையும் கம்மியாக இருக்குது. வீட்டில் இப்போ பேசுகிறதுக்கு பர்ஃபெக்டான டைம். தனுஷ ராசிக்கு என்ன ஒரு விஷயம் என்னென்னா, கூட எப்போவுமே ஒரு ஒரு கன்சல்டன்ட் இல்லை மென்டார் மாதிரி இருக்கணும். எல்லா விஷயத்துக்கும் அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாங்கன்னா கடன்னு வளர்ந்துருவாங்க. இந்த கல்யாணத்தை கூட எப்படின்னா, யாருன்னா ஏன்னா பையன் கொஞ்சம் ஹானஸ்ட்டு, லைட்டாக கூச்ச சுபாவம் இருக்கும் இவங்களுக்கு. யாருன்னா கூட பையன் பண்ணிகிட்ருக்கான், சீக்கிரம் பண்ணுங்க நடத்துங்கன்னு யாருன்னா சொல்கிற மாதிரி ஆள் இருந்ததுன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். உங்களுக்கு வீட்டில் சொல்ல கூச்சமாக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு சங்கடமாக இருக்குன்னா, யார் சொன்னால் உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களோ அவங்கக்கிட்ட பேசி இது பண்ணுங்கள். ஆனால் இப்போ நீங்கள் வீட்டில் பேசுனீங்கன்னா இந்த விஷயம் கை கொடுத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? திருமணம் ஆனவங்களுக்கும் மகப்பேருக்கெல்லாம் இது ஒரு பர்ஃபெக்டான டைம். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுவும் குரு பகவான், நீங்கள் குரு பகவான் வீடு, குரு பகவான் உங்களை பார்க்குறாரு. இது ஒரு ரொம்ப செழிப்பான டைம். ஓகேங்களா? இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பொருள் உதவி, மனுஷங்களோட உதவி. ஏன்னா கல்யாணத்துக்கு இன்றைக்கி பணத்தை தாண்டி எடுத்து செய்ய ஆள் வேணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நிறைய கூட்டு குடும்பமாக இருந்தோம். எங்கள் சித்தப்பா கல்யாணத்துங்களெல்லாம் சர்வர்லாம் யாரும் இல்லை, நாங்கள் பசங்க எல்லாம் அண்ணன் பசங்க எல்லாமே இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளோதான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாள் நைட்டு வந்தாலே பெரிய விஷயம், எல்லாம் காலையில் வந்துடுறேன் ஸ்ட்ரெயிட்டாக அப்படின்னுறாங்க. அதனால் இன்றைக்கி எடுத்து செய்ய ஆள் இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு எடுத்து செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆள் கிடைக்கும், அந்த ஒரு மென்டர்ஷிப் கிடைக்கும். அதனால் இது ஒரு பர்ஃபெக்டான டைம். இதை தாண்டி உங்களுக்கு வேலையிலையும் ஒரு பதவி ப்ரமோஷனும் இல்லை சேலரியில் இன்க்ரீஸோ கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது உடம்பு முடியாமல் இருந்த உடல் உபாதைகள், ஏன்னா தனுஷ ராசி இந்த இடுப்பு பகுதிகளெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அது அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க அந்த திசைகளுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த உடல் உபாதைகள் எதுனா இருந்தால் அதுவும் டக்குன்னு கம்மியாகிறதுக்கான பர்ஃபெக்டான டைம் இது. கடன் பிரச்சனைகள்லாம் எதுனா இருந்தால் அதுவும் தாராளமாக குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும். மறைமுக எதிரிகள் ஏதாவது இருந்தால் அவங்களுடைய பிரச்சனைகளும் தாராளமாக குறையும். ஸோ இது ஒரு பொன்னான வாய்ப்பு, சூப்பராக பயன்படுது. இது நம்ம ஒரு காமெடின்னு சொல்கிறது, இது பொன்னான வாய்ப்பு, பயன்படுத்திக்கோங்க நல்லான்ற மாதிரி பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா மென்மேலும் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே வரலாம். அதுலேயும் இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அது சொன்ன கல்யாணம் சம்மந்தமாகவோ
இல்லை வேலை சம்மந்தமாகவோ பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். பணமும் கையில் நல்லா நிற்குங்க. இந்த பணம் குடும்பத்தோட வெளியே ட்ராவல் பண்ணுறதுக்கு, குடும்பத்துக்காக செலவு பண்ணுறதுக்கும் நல்லாவே பண்ணுவீங்க. அது உங்களை ஒரு நல்ல மெமரிஸும் அதிகமாக க்ரியேட் பண்ணும். எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த பணம் நிறைய வருதுன்றதுனால கண்ணா பின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இது நெருப்பு வீடு, ஆண் வீடு, குரு வீடு. தங்கத்தில் இன்ட்ரெஸ்ட் வரும், நிலத்தில் இன்ட்ரெஸ்ட் வரும். கையில் தான் பணம் வருதுன்னு லெஃப்ட் ரைட் சென்டர்னு அங்கங்கே எதனா வாங்கி போட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ரொம்ப ஒன்றும் பெரிய நல்ல டைம்னு இது சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதனால் என்ன செலவு தேவையோ அதுக்கு வரைக்கும் பண்ணிங்கன்னா போதும். இப்போ அக்ஷய திருத்திகைலாம் வருது, தங்க நகைனா ஒரு லிமிட்டாக வாங்கிட்டிங்கன்னா ஓகே. ஆனால் அதை வாங்கி பத்திரப்படுத்த தெரியணும். கரெக்டாக லாக்கரில் வைக்கிறதோ அதை பத்திரப்படுத்த தெரியணும். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இன்னொன்று உங்கள் ஜாதகம் பார்த்துட்டு எதில் இப்போ இன்வெஸ்ட் பண்ண நல்லதுன்றதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸ்லேயும் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்கள் வரும். ஆனால் தனுசு ராசியில் முட்டி அதான் அவங்களே செதுக்கிக்கிட்ட தன்னை தானே செதுக்கிக்கிற ஒரு ராசி யாருன்னா தனுசு ராசி. சரிங்களா? அதனால் இந்த அப்ராட்லலாம் நிறைய ஒரு படங்கள் இருக்கும். ஒரு மனுஷன் சிலை அவனையே அவனை செதுக்கிக்கிற மாதிரி. அது பர்ஃபெக்டாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு தான். சரிங்களா? அதனால் கொஞ்சம் முட்டி மோதுங்க பிஸ்னஸில். நீங்கள் பாட்டின உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்ன்றது அள்ளி ஆண்டவன் கொட்டிக்கிட்டே இருப்பார். ஓகே, இது ஒன்று. இதை தவிர்த்து இல்லை இதை தாண்டி உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்கள் சகல சந்தோஷங்களும் உங்களை சேருங்க. ஓகே, நீங்கள் கொஞ்சம் தாயார் தந்தை இவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். வீட்டில் பெரியவங்க அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்க உடல்நிலையில் கவனம் வச்சுக்கோங்க. அதுதான் கொஞ்சம் ஒரு இடக்கு முடக்காக இருக்குது. ஆனால் அப்பப்போ நீங்கள் டாக்டரை செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சரியாயிடும். இன்னொன்று, மலர் மருந்துகள் எல்லார் வீட்லேயுமே ரெஸ்கியூ மெடிசன் ஒன்று இருக்குங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, பக்கத்தில் இருக்க ஹோமியோபதி கடையில் போனீங்கன்னாவே ரெஸ்கியூ மெடிசன் ஒன்று விற்கும். அந்த ரெஸ்கியூ மெடிசன் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. எப்போவுமே வீட்டில் எடுத்துக்கிட்டு அது பொதுவாக எல்லாருமே யூஸ் பண்ணால் ஏதோ ஒரு அவசரம் ஏதோ ஒரு பதட்டமாக இருக்குன்னா டக்குன்னு அதை யூஸ் பண்ண. அதெல்லாம் நான் பல வருஷம் 10-15 வருஷத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் அமேசிங்காக வேலை செய்யும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை வரப்போகுதுன்னு தெரிஞ்சது பிரச்சனை டக்குன்னு எடுத்து தண்ணியில் கலந்து வாயில் ஊற்றிப்பேன். அது ஒரு எல்லா ஹோமியோபதி கடையிலையும் கிடைக்கும். ரெஸ்கியூ மெடிசன் ரெடிமேடாக இருக்கும். நம்மளும் நிறைய பேருக்கு தந்துட்டுருக்கோம். அமேசிங்காக வேலை செய்யும். அது எப்போவுமே வீட்டில் வச்சுக்கணும். அது ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு இப்போ தூக்கம் நல்லா வரும். அதை சொன்ன வெளிநாடு போகிறதுகளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சுப நிகழ்ச்சிகள் எக்கச்சக்கமாக இருக்குங்க. இந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு நீங்கள் வேண்ட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. வியாழக்கிழமை குரு பகவானை போய் வேண்டுங்க. குரு ஹோரையில் வேண்டுங்க. லக்ஷ்மி நரசிம்மரை போய் வேண்டுங்க. லக்ஷ்மி நரசிம்மருக்கெல்லாம் பானகம் தரலாம். குரு ஹோரையில் பானகம் தரது நல்ல பவர். வெல்லம் தண்ணி குரு பகவானுக்கு அந்த மஞ்சள் மூக்கடை பிரசாதமாக வச்சு வர மக்களுக்கு கொடுக்க ஒன்றும் நல்லது. குழந்தை பாக்கியம் தேடுறவங்களாம் நீங்கள் அந்த பூந்தி அங்கே கோயிலில் வர குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதெல்லாம் நிறைய பேர் கொடுத்து நல்ல ரிசல்ட் நம்ம எடுத்திருக்கோம். அதை நான் ரெக்கார்டே பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் சீக்கிரம் வெப்சைட்டில் போடுறேன். யார் யாரெல்லாம் ரிசல்ட் எடுத்தாங்களோ அவங்க பேசுனது, எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்புனது, இதெல்லாம் ரெக்கார்டாகவே வச்சுருக்கோம். அமேசிங்காக ரிசல்ட் வருது. உங்களுக்கும் நல்லதே நடக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயம்லாம் கவர் பண்ணோம். ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், பணம் எப்படி கையில் தங்கும், யார் கடன் வாங்கலாம் வாங்கக்கூடாது, யார் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், வீடு வண்டி வாகனம் நகைலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாது, வேலையில் யாருக்கு நல்ல பதவி உயர்வு வரும், யார் உஷாராக இருக்கணும், பிஸ்னஸ் யாருக்கு நல்லா வளரும், யார் ஜாக்கிரதையாக இருக்கணும், யார் கடன் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது, யாருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும், யாருக்கு குழந்தை பேர் சீக்கிரம் கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த வழிபாடுகள், இதுக்கான பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோங்க. நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. நம்மளுடைய கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தர் ஜாதகமும் மாறும். ஒரு பொதுவான தகவல் இந்த ராசிக்கு ராசிக்கும் 1 கோடி பேருக்கு பொதுவான தகவலாக சொல்லியிருக்கோம். சரிங்களா?
உங்களுக்கு இத தாண்டி இன்னும் தீவிரமா உங்களுக்கு எனக்கு பர்ட்டிகுலரா வீட்ல இந்த விஷயம் நடக்குது சார். எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும்னா, தனியா என் நம்பர் இருக்கு. கால் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இது 1. இத தாண்டி நம்ம கடவுள் வழிபாடு இதெல்லாம் சொல்றோம். சித்தர்கள் சொல்ற மாரி, "உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம்." உங்க உடம்பு தான் ஆலயம். உடம்பையே ஆலயமா மாத்துற மாரி தான் சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த விதைகள், தானியங்கள்லாம் சொல்லியிருக்கேன்ல. நீங்க கும்பாபிஷேகம்லாம் அப்ப பாருங்க, கலசத்தூளு தானியங்கள் தான் வைக்கிறோம். சாமிய பிரதிஷ்டை பண்ணும்போது தானியங்கள் தான் வைக்கிறோம். இந்த தானியங்கள் வச்சு அவ்ளோ மேஜிக் பண்ணலாம் லைஃப்ல. அதுதான் 1, 2 உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாரி குடுத்துருக்கேன். கன்சல்டிங்கில உங்களுடைய பிரச்சனைகள முழுசா சொன்னீங்கம்போது, உங்க ஜாதகத்த கம்ப்ளீட்டா பார்க்கும்போது, இன்னும் நல்ல தீர்வுகள் இது சம்மந்தமா குடுக்கலாம். இதிலேயே நம்ம மெட்டல்ஸ் ஒரு கிரகத்துக்கு ஒரு உலோகங்கள் இருக்கு. ஒரு கிரகத்துக்கு ஒரு கலர் இருக்கு. ஒரு கிரகத்துக்கு ஒரு பூ, அந்த பூவ வச்சு சில தெரப்பீஸ் இருக்கு. இதெல்லாம் படுத்த தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். நான் வந்து பல ஜென்மாவா பல கர்மா செஞ்சுட்டேன். ஆனா, எனக்கு ஒரு கோவில் சொல்லுங்க, ஒரு பரிகாரம் சொல்லுங்க, நான் போனோனே சரியாகும்னா ஆவாதுங்க. இதுதான் பிராக்டிகாலிட்டி. இப்ப நம்ம சொல்றது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த மாரி நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் போகுது. இந்த தெய்வத்த பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஆனா, நம்ம ஜெயிச்சு மேல வரணும்னா, உள்ள தனியா டெப்த்தா இறங்கி இது என்ன பண்ணணும்னு எடுத்து கன்டினியூஸா எக்சர்சைஸ் பண்றவன் தான். ஒரு நாள் ஜிம் போயிட்டு வந்தா பாடி பில்டர் ஆக முடியாது. தினமும் போயிட்டு கன்டினியூஸா புஷ் அப்ஸ் எடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. அந்த மாரி தான் இந்த ஜோதிடமும். நீங்க வந்து இது இப்படி ஒருத்தர் பேசுறாரு, இப்படி விஷயம் சொல்றாரு, எனக்கு கனெக்ட் ஆகுது. ஓகே, இவர்ட்ட நான் பேசப் போறேன். டிவைன் டிவைன் தினேஷ்கிட்ட பேசப் போறேன்னும்போது, ஜாதகம் எடுத்து ஒவ்வொரு தெரப்பியா சொல்றேன். எந்தெந்த மாரி உணவுகள் சாப்பிடணும், எந்தெந்த மாரி கலர் துணிகள் உடுத்தணும், எந்தெந்த தேவைக்கு எந்தெந்த மாரி நான் வழிபாடுகள பண்ணணுன்றத நீங்க பிராக்டிஸ் பண்ண வாழ்க்கையில சிறப்பா முன்னேறுவீங்க. நீங்க எல்லாரும் முன்னேறணும். இந்த தமிழ் வருடப்பிறப்பு உங்க எல்லாருக்குமே நான் இந்த அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமலையார் தாயாரால எல்லாருமே நல்லா இருக்க டிவைன் தினேஷன் வாழ்க வளத்துடன்.